வாழ்ந்த வாழ்க்கை போனதே, பாடும் காலும் ஆனதே. அம்மா பாக்கியம் அம்மா, பாசம் இல்லை என்றால் தந்தை பாசம் இலைக்குமே. அம்மா பாக்கியம் அம்மா, எங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தவிக்கின்றோமே அப்பா. தாயின் பாசம் இல்லை என்றால் தந்தை பாசம் நிலைக்குமே. இருவர் பாசம் இல்லை என்றால் இறைவன் அருள் கிடைக்குமே. யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது, யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது, யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது, நான் வாழ்வதா இல்லை சாவதா, நான் வாழ்வதா இல்லை சாவதா. வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடும் காலும் ஆனதே. இறைவா, பெற்றெடுத்த தாய் தந்தையும் இல்லை, உடன் பிறந்த தங்கையும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்திலே தன்னுடைய பாட்டியார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கீதா தன்னுடைய சிறப்போடு வளர்த்த தன்னுடைய பேத்தி தன்னுடைய பாட்டியுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவங்க சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கீதா அம்மையார் மோட்ச கணிகா ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய கீதா அவர்களுக்கு என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்டவா, இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்ததே என் அன்பு தங்கைக்காக தானே. என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? தங்கா, இந்த மண்ணில் பாய்ந்தது போதுமா? நீ எங்கே சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வர என்னை அன்போடு ஏற்றுக்கொள் தங்கா. என்ன இது? என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாத முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாளே, பாவம், யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. ஏன் தங்கச்சி தான் என்னால காப்பாற்ற முடியல, அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன். அப்பா போகாதீங்க, நில்லுங்க அம்மா. காணவில்லை Olvidar
ராஜா நான் ஒரு ராசி எல்லாம் ராஜா வாசத்துக்கள் இதுவரை ராஜா கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபம் இல்லை கண்ணிரண்டும் மிதக்கட்டும் நீரினிலே கைகள் ரெண்டும் போடட்டும் தாளங்களே நீரினிலே தாளங்களே நான் ஒரு ராசி இல்லை ராஜா வாழ்வினில் இல்லை வசந்தத்தின்றோ வாழ்விழந்து அடுகிறேன் துணைக்கு மேல் யாரும் இல்லை மன்னவனா மன்னவன் இருப்பாரோ பன்னமல்லர் கண்ணனவள் சேராதிருப்பாரோ என்னவனா மன்னனவள் மகள் கதை படிக்க வருவார் சேராதிருப்பாரோ கண்ணவனா மன்னனவன் நீங்கள் இல்லாமல் இந்த அரண்மனையிலே தன்னன் தெரிவது வாழ்வதே உன்னை விட்டு பிரிய காலம் வந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? என் மகள் எங்க சென்றார்? என்னுடைய மகன் எங்க சென்றார்? ஒவ்வொருவராக ஒரு திசையாக பிரிந்திருக்கின்றோம்.
அந்த ஏழை கொடுத்த சாபம் பழித்து விட்டது பார்த்தியா? என்ன பாவத்தை செய்தோம் என்று தெரியவில்லையே அத்தா. ஒவ்வொரு உன்னை நினைக்காமல் நாளே கிடையாது. எண்ணி எண்ணி மன வருத்தத்தோடு வாழ்ந்திருக்கின்றது. நான் என்ன செய்வேன் அம்மா? இறைவா, உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லி காதல் கொண்டோம்? மன்னவனின் விதிப்படியே நினைத்திருந்தோ, ஒன்றாக பழகி வந்தோம். உன்னைத்தான் நான் அறியேன், உள்ளமதை யார் அறியேன்? உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னை என்று யார் வருவார்? உன்னைத்தான் நான் அறியேன், மன்னவனை யார் அறிவார்? காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவம் அன்றோ? பாவம் என்றால் இந்த மன்னவனின் தாயாரோ? உன்னைத்தான் நான் அறியேன், உள்ளமதை ஆனால் பாதி திருமணம் தலையில எழுதிவிட்டாரே, எழுதி மாற்ற முடியுமா? நான் என்ன செய்வேன்? எங்கே சென்று என்னை விட்டு பிறந்து விட்டீர்களா? இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாது. தாங்க முடியல ஐயா. நீ வெளியே சொல்ற, நாங்க உள்ள போட்டு குமரி கிடக்குறோம். என்னப்பா வயசு? 25. 52 தானே? அது மட்டுமல்ல, உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே, இன்னும் இறக்கவில்லையா அதிகாரி? அரவங்காட்டில் காதலுடன் சந்தோஷமாக இருக்கிறார். அன்று நாங்கள் சொன்னது உண்மையாகி விட்டது. அந்த ஏழை சுத்தருடன் அரவக்காட்டில கல்லாக்காக மஞ்சள் பூகம் மஞ்சள் மஞ்சள் காட்டுல பார்த்து கேட்டு பாரு. காட்டில் எப்படி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன்.
நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நான் சென்று விட்டால் இந்நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? இந்நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயா அது. ஆனா நான் சென்றவரை கொண்டு நான் வென்று வருவதற்கும் இந்நாட்டை சீரும் ஐயா, வேண்டாங்க. இல்லை இல்லை இந்த பதவிக்காக ஆசைப்படுறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு பதவி எல்லாம் வேணாங்க. அமைச்சர் தான் யார் உங்களை பதவி இல்ல, ஐயாவுக்கு தான் வேணாங்க. அமைச்சர் தான் இதுக்கு தகுதியான ஆள். டேய், உர்ற வாயை. சிங்கம் அமரம் வேண்டிய இடத்திலே சிறுநரிக்கு என்று இவர்தானடா சிங்கம். உண்மையாக ஆ. பானுமதி குடு மாலை. பானுமதி தெரியாதனா